யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி. டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாள் ஆச்சு ஒன் பார்ட்டோட இது பார்த்து. ஒன் பார்ட் புளி சாதம் பார்த்தோம், ஒன் பார்ட் வத்த குழம்பு சாதம் பார்த்தோம். அந்த மாதிரி வரிசையில் ஒன் பார்ட் ரச சாதம், ஒன் பார்ட் சாம்பார் சாதம், அது எல்லாமே பார்த்துருக்கோம் நிறையா. அந்த ஒன் பார்ட் வரிசையில் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது என்னென்னு கேட்டீங்கன்னா, ஒன் பார்ட்டில் தக்காளி சாதமும் ஒன் பார்ட்டில் எலும்பிச்சம்பழ சாதமும் பண்ண போகிறோம். பேச்சுலர்ஸ்க்கு அண்ட் ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ இது என்னென்னு கேட்டீங்கன்னா, பாஸ்மதி அரிசி நான் வந்து ஒரு 1/2 hour இதை தண்ணி விட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ தான் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்திருக்கேன். இதை பண்ண ஆரம்பிக்கலாம். பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணணுமான்னு கேட்டேன்னா, தக்காளி சாதம் பாஸ்மதி ரைஸில் பண்ணுறேன் என்ன பண்ணுங்க, இல்லை நார்மல் ரைஸில் பண்ணிக்கோங்க. பட் தக்காளி சாதம் பாஸ்மதி ரைஸில் பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் விடுறேன். ஒரு 6 ஸ்பூன் கிட்டக்க எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு போடுறேன். தக்காளியை வந்து நான் இந்த மாதிரி அரைச்சி பல்ப்பாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பார்க்கணுன்னா உங்களுக்கு ஒரு நாட்டு தக்காளியில் 3, பெங்களூர் தக்காளியில் ஒரு 3 சின்ன சைஸில் போட்டு அரைச்சி பல்ப்பாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துட்டேன்னா தக்காளி சாதத்தில் வந்து உங்களுக்கு அந்த தோலி அம்பிடாத இருக்கும். இது ஈஸியாக நல்லா மிங்கிள் ஆகிடும். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, ஒரே துண்டம் பட்டை, 1 பச்சை மிளகா, 3 வரமிளகா, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், வெங்காயம் பெருசாக ஒன்று பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதில் நான் வந்து ஜென்ரலாக சாம்பார் பொடி யூஸ் பண்ணுவேன். சாம்பார் பொடி வேண்டாம் அப்படிங்கிறவா நீங்கள் காரப்பொடி போட்டு பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க. சாம்பார் பொடி போட்டு தக்காளி சாதம் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ணா ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி போட்டுருங்க. நீங்கள் காரப்பொடி போட்டுக்கிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தை குறைச்சி இது பண்ணிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம் எல்லாத்தையும். இந்த ஸ்டேஜில் தக்காளி பியூரியை இதில் விடலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 3/4 டீஸ்பூன் வரைக்கும் நான் இதில் உப்பு போட்டுறேன். ஒரு 2 minutes இதை நல்லா மூடி போட்டு அப்படியே நல்லா கொதிக்க விடலாம். பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணலாம். ப்ரெஷர்லாம் வெயிட்லாம் போடல. இதை அப்படியே ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ரைஸை போட்டுட்டு நம்ம வந்து இந்த தக்காளியோட பியூரியே ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் இருக்கும். நான் வந்து இதால் 1.5 அழாக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதால் 3 வந்து தண்ணி விட்டோன்னா போகிறோம். அப்படிங்கிறச்சே ஆல்ரெடி இது டொமேட்டோ பியூரி 1 இருக்கும். அப்படிங்கிறது 2 தண்ணி விடுறேன், அவ்வளோதான். ஏன்னா தக்காளி கொதிக்கிறதே மேலே தெரிக்கும், அதனால் அதை மூடி வச்சுக்கிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி பியூரியாக எடுத்து விட்டுட்டேன்னா உங்களுக்கு வந்து நல்லா அது ஜூஸியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ஒத்தா மாதிரி மிங்கிள் ஆகிடும். ரைஸ் நீங்கள் போட்டு 1 பாட்டில் பண்ணுறச்சு இது ரொம்ப ஈஸியான ஒரு இது வந்து நீங்கள் தோலி எடுக்கணுமா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் அப்படியே மிக்சியில் அரைங்கும். நான் 3 வந்து சின்ன சைஸில் 3 பெங்களூர் தக்காளி, 3 நாட்டு தக்காளி ரெண்டுமா மிக்ஸ் பண்ணி எடுத்து அரைச்சிருக்கேன். பார்த்தெல்லாம் உங்களுக்கு நல்லா இது கெட்டியாகிடுதுன்னு தெரியும்.
இந்த ஸ்டேஜில் இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுத்துன்னு தெரியும் உங்களுக்கு. இது நார்மல் ஆயில் ஒரு சின்ன டீஸ்பூனால் 1 ஸ்பூன் விடுறேன். முன்னாடி விட்டது நல்லெண்ணெய், இப்போ வந்து நார்மல் குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் இதில் இந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 20-25 மினிட்ஸாக ஊறின்னு இருக்கு. நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இந்த ரைஸை இதில் ஆட் பண்ணலாம். டோட்டலாக 1.5 கப்புக்கு 3 கப்பு விடணும் அப்படிங்கிறச்சு. இதில் வந்து ஆல்ரெடி ஒரு கப் கிட்டக்க இருந்தது. நான் வந்து 1.5 கப்பே விடுறேன். ஸோ 2.5 கப் தண்ணி தான் விட்டுருக்கேன். தக்காளி பியூரி அண்ட் இது எல்லாமே சேர்த்து. ஏன்னா உங்களுக்கு ப்ரெஷரில் இது ஊறின அரிசி வேறு, ப்ரெஷர்லேயே நல்லா அது வெந்துடும். ஜஸ்ட்டு 2 விசில் கொடுக்கலாம் போதும். ஒரு கொதி வரட்டும், இதை மூடிடலாம். ஸோ ஒரு கொதி வந்துடுத்து. அடுப்பை சின்னதாக வச்சுப்போம். ஒரு 1/4 மூடி எலுமிச்சம்பழம் புழிங்கோ. ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் தான் விட்டுருப்பேன் பார்த்தேன்னா. இந்த ஸ்டேஜில் இது நல்லா மூடி போட்டு 2 விசில் வந்தது இதை அணைச்சிடலாம். இதில் கரம் மசாலா பொடி நம்ம போடலை, வேணுங்கிறவா போட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பட்டையோட வாசனையும் அந்த பேலீஃபோட வாசனையுமே போகும். இதுக்கு சோம்பு வேறு போட்டிருக்கோம், கரெக்டாக இருக்கும். மீடியம் ஹையில் வைக்கிறேன். 2 விசில் போகிறோம், அணைச்சிடலாம் இது. ஸோ தக்காளி சாதம் வரைக்கும் 1 பாட்டில் 2 விசில் வந்துடுத்து. கொஞ்சம் ப்ரெஷர் இறங்கினதும் திறந்து காமிக்கிறேன். நான் வந்து அதுக்கு 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணின்னு சொல்லியிருந்தேன். பட் தக்காளி பியூரி பார்த்தேன்னா நிறையா இருந்தது. ஸோ அது குழஞ்சி போயிட போகிறது அப்படின்றதுனால நான் வந்து டோட்டலாக 3 கப்புக்கு பதிலாக 2.5 கப்பு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். 1.5 கப் தண்ணி யூஸ் பண்ணியிருந்தேன். 1 கப்பு கிட்டக்க தக்காளி பியூரி இருந்தது. ஏன்னா அரிசி வேறு ஊறி இருந்தது. ரொம்ப நாழி நம்ம தண்ணி நிறையா விட்டுட்டோன்னா கொசன்னு ஆகிடுமேன்றதுனால இது எல்லாருக்கும் 2.5 கப் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். திறந்து பார்த்துட்டு நம்ம அதை டிசைட் பண்ணலாம். குழப்பறையிலை மாமின்னு சொல்லாதீங்க. இது வந்து தக்காளி பியூரினால் அது குழஞ்சி போயிடக்கூடாதுன்ற ஒரே ஒரு இதனால தான். ஏன்னா எல்லாருக்கும் மத்தியானத்துக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துன்னு போகிறது கொஞ்சம் நல்லா வரையாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால தான். ஸோ இது ப்ரெஷர் இறங்கட்டும், பார்க்கலாம். இப்போது 1 பாட்டில் நம்ம எலுமிச்சம்பழ சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆறு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி ஒரு 1/2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கினது, பச்சை மிளகா 2 பொடியாக நறுக்கினது, கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், 4 வரமிளகா. இது நார்மல் பச்சரிசி, அதே 1.5 அழகு தான் எடுத்துன்னு இருக்கேன். இதுக்கு வந்து பச்சரிசிக்கு 1:2ன்ற ரேஷியோவில் தண்ணி விட்டுடலாம் நம்ம. இதுவும் நல்லா ஒரு 1/2 மணியாக ஊறின்னு இருக்கு. இதில் நிலக்கடலை ஆல்ரெடி அது வறுத்த நிலக்கடலை தான், இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துட்டோன்னா நல்லா இதாகிடும். ஸோ இதுக்கு தண்ணி விடுறேன். 3 கப் தண்ணி விட்டுட்டேன். ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்டே உப்பு போடுறேன். இதில் எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். அப்புறமா இதில் வந்து நல்லா ஒரு 2 எலுமிச்சம்பழம், பெருசாக இருக்கிற எலுமிச்சம்பழமாக 2 எலுமிச்சம்பழம் புழியலாம். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் புழியலாம். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ரைஸை போடுங்க. ரைஸ் முன்னாடியே போட்டுறாதீங்க. ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி கீழே தண்ணி கொட்டிட்டு ஒரு தடவை தண்ணி விட்டு வச்சுருங்க. ஒரு 25 மினிட்ஸ் to half an hour ஊறட்டும். இதில் போட்டேன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே இது ஊறி ரெடி ஆகிடும். ஸோ கடகடன் ஆகிடும். அப்படியே நீங்கள் ப்ரெஷர் இறங்கினதும் டப்பாவில் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். ஸோ நல்லா கொதி வந்துடுத்து, அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் ரைஸை போடலாம். ஸோ இதில் இப்போது இப்படி டிரெக்டாக எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிடலாம். அடுப்பை சின்னதாக்கிக்கிறேன். நல்லா புழிஞ்சாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உப்புலேருந்து எல்லாம் போட்டாச்சு. இதில்
அப்படியே மூடிடலாம். எக்ஸாக்ட்லி மீடியம் ஹையில் வச்சு 3 விசில் வாங்கிட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடும். இதை வந்து மேலே கொத்தமல்லி இது பண்ணிவிட்டு அதில் மிக்ஸ் பண்ணி டிஃபன் பாக்ஸில் எடுத்துன்னு பண்ணிடனா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு என்ன மேடம், நீங்கள் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி உருளைக்கிழங்கு கறி எடுத்துக்கிறீங்களா, சேப்பங்கிழங்கு எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்றுமே வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னா லெமன் பிக்கல் வச்சுன்னு சாப்பிட்றேன்னா கூட நல்ல ஜோராக இருக்கும். இது கரெக்டாக இருக்கும். ஸோ இது முடிஞ்சதும் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன். 3 விசில் வரட்டும், பார்க்கலாம். ஸோ இந்த 1 பாட் 2 ப்ரெஷர் இறங்கி எடுத்து பார்க்கலாமா? நல்ல ஜோராக ரெடி ஆகிக்கலாம். ரொம்ப சுட சுட இருக்கிறதே அடியிலேருந்து கலர்னெல்லாம் உடஞ்சி போயிடும். ஸோ நிதானமாக இது பண்ணி கலருங்க. அதை கொத்தமல்லி தக்காளி சாதம் ரெடி. வாவ், எலுமிச்சம்பழ சாதமும் ஜோராக ரெடி ஆகிடுது. இன்னும் ஜோரான 1 பாட் எலுமிச்சம்பழ சாதமும் ரெடி. கொத்தமல்லி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1 பாட் தக்காளி சாதம் 1 பாட் எலுமிச்சம்பழ சாதம் ரெண்டும் எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். பண்ணி பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன சின்ன இதில் தான் மாற்றிருக்கேன், அவ்வளோதான். இது உங்களுக்கு சாம்பார் பொடி வேணுன்னா காரப்பொடி போட்டுக்கோங்க, கரம் மசாலா பொடி வேணும்னா போட்டுக்கோங்க, பூண்டு வேணும்னா உங்களுடைய சௌரியம் போட்டுக்கோங்க. இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சாதம் பாருங்க நல்லா மசிஞ்சிருக்கு. அட் த சேம் டைம் வேறு வேறையாகவும் இருக்குது. இதுவும் அப்படி தான் நல்ல ஜோராக ரெடி ஆகிருக்கு. ரெண்டுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.